உண்மையான துணிச்சல் என்பது பயம் இல்லாத நிலை அல்லது. என்ன சோதனை வந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாமல் நிற்பதுதான் உண்மையான துணிச்சல். சிலரெல்லாம் சிங்கத்தை பார்த்தா கூட பயப்படாம நிற்பாங்க. ஆனா தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள துணிவு இல்லாம இருப்பாங்க. உண்மை என்னன்னா, சிங்கத்தை எதிர்கொள்வதை விட தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான தைரியம். சிலரெல்லாம் உலகத்திற்கே அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் தான் வீட்டில் தவறு செய்தா, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, உலகத்திற்கு முன் தலை நிமிர்ந்து நிற்பது எளிது, ஆனால் தன்னுடைய தவறுக்கு முன் தலை குனிந்து நிற்பது தான் உண்மையான துணிச்சல்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் சாதனை படைத்தால் இந்த உலகம் அவனை பாராட்டுது, வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு கொண்டாடுது. அதுவே ஒரு மனிதன் தன்னை வென்றால் அவனை யாரும் பாராட்டுறதில்லை. ஆனால் ஒரு மனிதன் தன்னை வெல்வதுதான் உண்மையான சாதனை, உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் வெளியில வந்து தைரியமா பேசுறாங்க, ஆனால் உண்மையை பேச துணிவு இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மையை பேசினா பலருடைய விருப்பத்திற்கு எதிராக நிற்க வேண்டியது வரும், எல்லாருடைய பாராட்டையும் பெற முடியாது. அப்படிங்கிறனால உண்மையை பேச துணிவு இல்லை. ஆனால் பிறருடைய அங்கீகாரத்துக்காக வாழாமல் தனக்கு உண்மையாக வாழ்வதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை உடைத்து கொண்டு வெளியில வரும்போது ரொம்ப போராடும். அதை பார்த்து நீங்க அப்ப உதவி செய்தீங்க அப்படின்னா அதால பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த போராட்டம் தான் அதோடைய சிறகுகளுக்கு வலிமை தருகிறது. அது மாதிரிதான் உங்களுக்கு கஷ்டம் வருவது உங்களை காயப்படுத்த அல்ல, உங்களை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்குத்தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு முன்னேறுவது தான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்குங்க. அதாவது கோபப்படுவது எளிது, கத்துவது எளிது, பழி வாங்குவது எளிது, ஆனால் மன்னிப்பது எளிதல்ல. அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். தன்னுடைய கோபத்தை வென்று பிறரை மன்னிப்பதுதான் உயர்ந்த வீரத்தின் அடையாளம்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு வாழணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில ஒரு நாள் உங்களையே நீங்க இழந்துருவீங்க. ஆமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதை விட சரியானதை, உண்மையானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களை நீங்க இழக்காமல் வாழணும் அப்படின்னா தவறானதை தைரியமாக நீங்க மறுக்க வேண்டும். ஆமாம், தவறான நட்புக்கு மறுப்பு சொல்ல வேண்டும், தவறான பழக்கத்திற்கு மறுப்பு சொல்ல வேண்டும், அநியாயத்திற்கு மறுப்பு சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் இந்த உறுதியாக சொல்லும் மறுப்பு தான் உங்களை தவறான பாதைக்கு செல்ல விடாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஆம் என்று சொல்வது உண்மையான துணிச்சல் அல்ல. அது தவறு என்று தெரிந்தால் அது ஒரு கூட்டமே அதை உண்மை என்று சொன்னாலும் நீங்கள் இல்லை, தவறுதான் என்று தைரியமாக சொல்வதும், அதுபோல்
உண்மை என்று தெரியும் இடத்தில் அதை ஒரு கூட்டமே போலி என்று சொன்னாலும் இல்லை இது உண்மைதான் என்று தைரியமாக நீங்கள் சொல்வதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வெளியில் சண்டை போடுவது வீரம் அல்ல. உங்களுக்குள் இருக்கும் கோபம், பொறாமை, பேராசை, சோம்பல், ஆணவம் இத்தனை எதிரிகளையும் நீங்கள் வெல்வதுதான் உண்மையான வீரம். நீங்க வெளி எதிரியை வென்றால் ஒரு நாள் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் உள் எதிரியை வென்றால் காலம் முழுவதும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சத்தமாக பேசுவதல்ல துணிச்சல் என்பது, தேவையான இடத்தில் அமைதியாக இருப்பதுதான் துணிச்சல். துணிச்சல் என்பது கோபம் அல்ல, தெளிவு. துணிச்சல் என்பது வேகம் அல்ல, நிதானம். துணிச்சல் என்பது பிறரை வெல்வதல்ல, தன்னை வெல்வதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உலகமே உங்களை பாராட்டும் போது தைரியமாக நீங்கள் நிற்பது எளிது. ஆனால் உலகமே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய நெறிகளை விட்டு கொடுக்காமல் நிற்பதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விழுந்தாலும் மீண்டும் எழுவது, மன்னிப்பை கடைபிடிப்பது, தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வது, கூட்டத்தை பின்தொடராமல் உண்மையை பின்பற்றுவது, உலகத்தை வெல்வதற்கு முன் தன்னை வெல்வது, இதுதான் உண்மையான துணிச்சல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அந்த பயம் இருந்தாலும் தன்னுடைய உண்மையையும் நேர்மையையும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான துணிச்சல். அதாவது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாமல் நிற்பதுதான் உண்மையான துணிச்சல்னு தெரிஞ்சுக்குங்க. அவன்தான் உண்மையான துணிச்சலான மனிதன். அவனுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த சோதனையும் அவனை வீழ்த்த முடியாது. உண்மையின் பக்கம் உறுதியாக நிற்கும் துணிச்சலானவனிடம் அம்மாவின் அன்பும் அருளும் எப்போதும் பாதுகாத்து கொண்டே இருக்கும்.